கிராவிடேஷன் லெசன்ல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கெப்லர் செகண்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் இந்த கெப்லர் செகண்ட் லா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ வந்து சன் இங்க இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. அர்த் வந்து பிளானட் வந்து இது ரிவால்வ் சேர வந்து சன் இப்படி மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எலாங் லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் தி பிளானட் அண்ட் சென்டர் ஆஃப் தி எர்த் தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த பொசிஷன் வெக்டார் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, எலாங் தி லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் தி எர்த் அண்ட் பொசிஷன் வெக்டார் தான் இருக்கு. இப்போ டார்க் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எஃப் இன்டூ ஆர் இன்டூ சைன் டீட்டா. இங்க வந்து ஆங்கிள் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால டீட்டா வந்து 0 வருது. ஸோ தட் டார்க் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். டார்க் 0வா இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு. அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு டார்க்னு இருக்கும். இப்போ டார்க் 0வா இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் 0ன்னு வரும். அதனால ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிளானட் வந்து ரிவால்வ் சேர வந்து சன் அந்த மாதிரி இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து ஆங்குலர் மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி டீட்டா பை டிடி, டி டீட்டா பை டிடி இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பிளானட் வந்து இங்க இருந்து இங்க பிளானட் இந்த பொசிஷன் 1ல இருந்து செகண்ட் பொசிஷன் இப்படி வந்திருக்குன்னு வச்சுங்க. இப்படி வரும்போது இங்க ஆங்கிள் வந்து டி டீட்டா ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. டைம் டேக்கன் வந்து டிடி டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ டி டீட்டா ஆங்கிள் வந்து டிடி டைம்ல வரும்போது ஒமேகான்ட்டு வருது. இந்த ஒமேகாவுக்கு நம்ம டி டீட்டா பை டிடின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா டீட்டான்னு கூட எடுத்துங்க. இந்த ஆங்கிளை வந்து டீட்டா அப்படி டைரக்டா இந்த ஆங்கிளை நம்ம டீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ரேடியஸை வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க. அதாவது ரேடியஸ்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் சென்டர் ஆஃப் தி சன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஏரியா ஆஃப் இந்த செக்டார் பாருங்க. இங்க வந்து ஒரு ஏரியா காட்டுறேன் நான். இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார், இந்த ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏரியாவுக்கு வந்து ஆஃப் ஆர் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நமக்கு வரும். ஆஃப் ஆர் ஸ்கொயர் டீட்டா வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா தான் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் எடுக்கிறோம். அது கான்ஸ்டன்ட். ஸோ எம் ஆர் ஸ்கொயர் 1/2 மல்டிப்ளை பண்ணிடுறேன் போத் சைடு ஆர் ஸ்கொயர். இந்த ஒமேகாவுக்கு வந்து டி டீட்டா பை டிடின்னு இப்படி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் எழுதிக்கிறேன். ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். ரெண்டு பக்கத்துலயும் 1/2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால பை 2ன்னு இங்க வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர் ஸ்கொயர் வந்து இந்த டீட்டாக்கு கொண்டு டிஃபரன்சியேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா அப்ப என்ன வருதுன்னா டி பை டிடி, அதாவது நல்லா பாருங்க, டி பை டிடி ஆஃப் ஆஃப் ஆர் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த எம் இந்த பக்கம் போயிடும். ஆங்குலர் மொமெண்டம் பை 2m அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த ஆஃப் ஆர் ஸ்கொயர் டீட்டான்றது வந்து ஏரியா. அப்போ என்ன வருதுன்னா அது ஏரியான்னு போட்டுங்க. டிஏ பை டிடி இப்படின்னு வந்துருது. டிஏ பை டிடி ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் பை 2mன்னு வருது. இது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வந்து கெப்லர் செகண்ட் லால என்ன சொல்றேன்னா, ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் பிளானட் அண்ட் சன் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் என்ற கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். கெப்லர் செகண்ட் லால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டார்க் வந்து 0 வருது. அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால டார்க் 0. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இருக்கு இல்லைங்களா? அது ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் சொல்லிடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் பை 2m வரும். தட் இஸ் கான்ஸ்டன்ட். எல் கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட். ஸோ ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அந்த கான்செப்ட் எடுத்து தான் சொல்றோம். ஸோ கெப்லர் செகண்ட் லா பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a planet moves around the sun its aerial velocity constant. அதுக்கு தான் இங்க பார்த்தோம். இங்க பாருங்க, இந்த டேர்ம் இருக்கு dA by dt. dA என்றது என்னது? dA என்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, சேஞ்ச் இன் ஏரியா பை டைம். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியான்றோம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா தான் கான்ஸ்டன்ட். இந்த ஏரியா வந்து ஏரியல் வெலாசிட்டி. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இருந்தா லீனியர் வெலாசிட்டி சொல்லுவோம். ஏரியா பை டைம்னா ஏரியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா? அதனால இங்க என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. when a planet moves around the sun its aerial velocity constant அப்படின்னு எடுத்துக்கணும். லீனியர் வெலாசிட்டி வேரியபிளா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா இங்க சன் இருக்கு, இங்க பிளானட் இருக்கு. இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகுது. ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா mvr எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மாஸ் கான்ஸ்டன்ட்னால v இன்டு ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருது இல்லைங்களா? அப்போ v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வருது. அப்போ ஆர் மாறும். எலிப்டிக்கல் ஆர்பிட்ல பிளானட் மூவ் ஆகும்போது இந்த ஆர் சேஞ்ச் ஆகுதுனால வெலாசிட்டி மாறும். அதனால லீனியர் வெலாசிட்டி மாறும்.
லீனியர் வெலாசிட்டி மாறினா ஆங்குலர் வெலாசிட்டியும் மாறும். ஏன்னா லீனியர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் ஐ ஒமேகான்னு எடுத்துக்கோங்க. ஐ ஒமேகா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஆர் வந்து ஐ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளானட் ஃப்ரம் தி சன் வரும். ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்னு இருக்கு இல்லைங்களா? அதனால ஐ ஒமேகா கான்ஸ்டன்ட் ஒமேகா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஐ வருது. அப்போ பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது ஆர் மாறும், ஆர் மாறணும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். அதனால ஆங்குலர் வெலாசிட்டி மாறும். ஸோ அதனால ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால ஏரியல் வெலாசிட்டி மட்டும் தான் கான்ஸ்டன்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A planet moves around the sun. It is closest to sun at a distance d1 and have a velocity v1. At the farthest distance d2, its speed will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து சன் இப்படி இருக்கு. இப்போ பிளானட் இப்படி சுத்திட்டு இருக்குன்னு வச்சுங்க. d1 டிஸ்டன்ஸ்ன்றது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்க வந்து வெலாசிட்டி வந்து v1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. d2ன்றது farthest டிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டு இங்க வெலாசிட்டி வந்து v2ன்னு எடுத்துக்கோங்க. இங்க ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? mvr equal to constant அப்படின்னு வருது. அப்ப m into v1 into d1 is equal to m into v2 into d2 அப்படின்னு போட்டு மாஸ் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? d2 டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ அது v2 வேணும். v2 is equal to v1 d1 divided by d2ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ farther டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா v1 d1 divided by d2. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. For a satellite in elliptical orbit, which of the following quantities does not remain constant? ஆக்சுவலா angular momentum constant ன்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம்ன்றதே நம்ம ஏரியல் வெலாசிட்டி தானே பார்த்தோம். ஃபார்முலா இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது ஏரியல் வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் பை 2m. இந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட், அதனால ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஆனா மொமெண்டம் வேரியபிள், மொமெண்டம் வந்து வேரியபிள். ஏன்னா வந்து சன் இங்க இருக்கு, பிளானட் வந்து இப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தும் போது இங்க டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி பாருங்க மாறிட்டே இருக்கு. அதனால மொமெண்டம் மாறுது. அது இல்லாம வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம். வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம். ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் போடும்போது அதனால போத் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுனால அப்போ மொமெண்டம் வந்து மாஸ் அண்ட் வெலாசிட்டி மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இந்த பிளானட் மேல வந்து ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சன் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அப்போ ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கும். அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஸோ மொமெண்டம் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The motion of a planet in the solar system is an example for conservation of angular momentum. ஏன்னா டார்க் வந்து 0. அப்போ டார்க் 0னால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆக்சுவலா மாஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் நம்ம. ஆனா இது ஸ்பெஷலா வந்து நம்ம பிளானட்டுக்கு பாக்குறதுனால இது வந்து என்ன சொல்றோம்னா வந்து ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். மொமெண்டம் வேரியபிளா இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி மாறுது. அப்போ வெலாசிட்டி மாறினா கைனடிக் எனர்ஜி வேரி ஆகும். மொமெண்டம்க்கு மாஸ் அண்ட் வெலாசிட்டி வேரியபிள் பார்த்துட்டோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர் தானே. வெலாசிட்டி மாறதுனால போத் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஆனா ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் தான் என்ன கான்ஸ்டன்ட். ஏன் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா டார்க் வந்து 0 வரதுனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஏதாவது உங்களுக்கு பிளானட்டரி மோஷன் எடுத்தாவே ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Kepler's law states that square of the time period of any planet moving around the sun in an elliptical orbit is directly proportional to. இது டைரக்டா கெப்லர்ஸ் தேர்ட் லால என்ன சொல்றாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of mean distances of 3 planets from the sun are 0.5:1:1.5. then the square of time periods are in the ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்தது என்னன்னு எழுதிடலாம் பாருங்க. R1 to R2 to R3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.5 1/2 1 1.5 நம்ம 3/2ன்னு போட்டுங்க. இதை 2ல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ 1:2:3ல இருக்கு. டிஸ்டன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு? 1:2:3 ரேஷியோல இருக்கு. இப்போ வந்து நமக்கு டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் அப்படி தானே இருக்கு. நமக்கு என்ன கேட்கறாங்க? ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் ரேஷியோ தான் கேட்கறாங்க. அப்போ T1 ஸ்கொயர் இஸ் டு T2 ஸ்கொயர் இஸ் டு T3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா R1 கியூப் இஸ் டு R2 கியூப் இஸ் டு R2 கியூப்னு போட்டுங்க. அப்போ இங்க R1 R2 R3 இருக்கு இல்லையா, இது எல்லாமே அப்படியே கியூப் எடுத்து போட்டுருங்க. 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27. ஸோ 1:8:27. அப்போ 7th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க.
the period of revolution of a planet A around the sun is 8 times that of B. The distance of A from the sun is how many times greater than that of B அப்படி சொல்லியிருக்காங்க. From the sun ன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. நமக்கு t square is directly proportional to r cube ன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ இவங்க ta by tb எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க, RA by RB கேக்குறாங்க. சோ கரெக்ட்டுங்களா? RA by RB equal to question mark. நமக்கு அக்கார்டிங் டு கெப்லர்ஸ் தேர்ட்ல என்ன சொல்லுங்க, t square directly proportional to r cube. அதனால ta by tb whole square is equal to RA by RB whole cube அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ta by tb க்கு வந்து என்ன பண்ணலாம், 8 ன்னு போட்டுங்க, 8 whole square போட்டு equal to RA by RB இருக்கு இல்லையா, கியூபிக் ரூட் எடுத்துருங்க. அப்ப இங்க பவர் 1/3 வந்துரும். இந்த 8 2 power 3 ன்னு எழுதலாம். 2 power 3 ன்னு எழுதும்போது 2 power 3 whole இந்த ஸ்கொயர் வருது, இதுக்கு பவர் 1/3 ன்னு வருது இல்லைங்களா? இந்த 3 கேன்சல் பண்ணிருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு RA by RB ன்னு வருது. சோ இங்க 2 ஸ்கொயர் வந்து 4 ன்னு வருது நமக்கு. சோ தட் ஆன்சர் என்ன வருது பாத்தீங்கன்னா RA by RB is equal to 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதுப்பா. சோ 8th क्वेश्चन செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. The distance of two planets from the sun are 10 power 13 and 10 power 12 meter respectively. The ratio of the periods of the planets is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ரெண்டு பிளானட், ஃபர்ஸ்ட் பிளானட் R1 that is 10 power 13 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, R2 வந்து 10 power 12 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ R1 by R2 is equal to 10 power 13 divided by 10 power 12 போட்டீங்கன்னா 13 12 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ 10 power 1 கிடைக்குது. அடுத்து அக்கார்டிங் டு கெப்லர் செகண்ட்ல வந்து தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r கியூப் வரும். So the T1 by T2 whole square is equal to R1 by R2 whole cube னு கிடைக்குதுங்க. கரெக்ட்டுங்களா? ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. So T1 by T2 is equal to R1 by R2 power 3 whole power by 2. இப்போ R1 by R2 என்ன கிடைச்சிருக்கு? 10 னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படினா 10 power 1 by 2 whole power 3 னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா 10 இது ரூட் 10 2 டைம்ஸ் எடுத்தோம்னா ஒரு 10 னு வருது, இன்னொரு 1 எடுத்தோம்னா ரூட் 10 னு கிடைக்கும். இல்லைன்னா ரூட் 10 பவர் 3 வந்து இந்த ஆன்சர் அப்படின்னு எடுத்துங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, 10th கொஸ்டின். A satellite having time period same as that of the earth rotation. அப்படின்னா எர்த் ரொட்டேஷன் டைம் பீரியட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 24 hours 24 hours கரெக்ட்ங்களா? about its own axis is orbiting the earth at a height 8 or above the surface of the earth, where r is the radius of earth. What will be the time period of another satellite at a height 3.5 or from the surface of the earth அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுதான் வந்து எர்த்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு இங்க ரெண்டு பிளானட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, அரௌண்ட் தி எர்த் வந்து ரெண்டு சேட்டலைட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சேட்டலைட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து S1 இங்க இருக்கு, செகண்ட் ஒன் S2 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டிஸ்டன்ஸ் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னா 8 r கொடுத்திருக்காங்க. அப்போ சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து பார்த்தோம்னா 9 r ன்னு இருக்கும். 9 r ன்னு இருக்கு. அப்படின்னா R1 is equal to 9 r அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் சேட்டலைட் இருக்கு பாருங்க. இந்த செகண்ட் சேட்டலைட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து 3.5 r ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து எடுத்தோம்னா, சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து எடுத்தா அப்ப எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, 4.5 r கிடைக்கும். அப்படின்னா R2 is equal to நம்ம 4.5 r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ T1 எவ்வளவு பாத்தீங்கன்னா 24 hours. T2 தான் நமக்கு क्वेश्चन மார்க். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், கெப்லர்ஸ் தேர்ட்ல வந்து t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப்னு தெரியுது. கரெக்ட்டுங்களா? அப்போ T1 by T2 whole square is equal to R1 by R2 whole cube வருதுங்களா? ஓகே. R1 எவ்வளவு 9r, R2 எவ்வளவு 4.5 r whole cube போட்டுடலாம். இங்க T1 வந்து 24 போட்டுங்க, T2 வந்து T2 போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இங்க கியூபிக் இந்த ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 9 4.5 கேன்சல் பண்ணா இங்க 2 வருது. ஓகேங்களா? இப்போ இங்க 2 கியூப்னு இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க 2 கியூப் வந்து 8 இருக்கு, இங்க 24 ஸ்கொயர் 24 into 24 னு எழுதிக்கலாம், டிவைட் பை T2 னு இருக்கு. இப்போ இந்த 8 இந்த 24 கேன்சல் பண்ணா 3. இந்த 8 இங்க T2 ஸ்கொயர்னு இருக்கு, T2 ஸ்கொயர் இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ T2 ஸ்கொயர் நல்லா கவனிங்க, T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க 24 8 into 3 எழுதிக்கலாமா? ஸோ 8 into 3 இன்னொரு 3 இருக்கு. ஓகே, இப்போ வந்து T2 என்னன்னா 8 ரூட் எடுத்தா 2 root 2 வரும். இந்த 3 into 3 ரூட் எடுத்தா 3 வருது. 3 into 2 ரூட் என்ன வருது பாருங்க, நமக்கு 6 root 2. ஸோ 6 root 2 ஹவர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 6 root 2 ஹவர்
எடுத்துக்கோம் டைம் பீரியட் செகண்ட் பிளானட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body is orbiting around Earth at a mean radius which is 2 times as greater as the parking orbit. Parking orbit னா அந்த ஆர்பிட்ல இருக்கும்போது அதனுடைய டைம் பீரியடும் எர்த்துடைய ரொட்டேட்டிங் டைமும் ஈக்குவலா இருக்கும். அதாவது பார்க்கிங் ஆர்பிட்டுக்கு ரொட்டேஷன் வந்து டைம் டேக்கன் 1 day அப்படின்னு எடுத்துக்கணும். தி பீரியட் ஆஃப் தி பாடி இஸ் டேஷ்ன்றாங்க. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A body orbiting around the earth at a mean radius which is 2 times as greater as the parking orbit அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 11th கொஸ்டினுக்கு கவனிங்க. இப்போ 11th கொஸ்டின் பார்க்க அக்கார்டிங் டு கெப்லர்ஸ் தேர்ட்ல என்ன வரும்? டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு வருது. இப்போ T1 அதாவது இந்த பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கிற சேட்டலைட்டுக்கு டைம் வந்து 24 hour தட் இஸ் ஈக்குவல் டு 1 day அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? A1 வந்து அந்த பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கிற இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து A1 வச்சுக்கிங்க. A1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆர்னு கிடைக்குது, இல்லைன்னா R1ன்னு எடுத்துக்கங்க. அது பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கிற சேட்டலைட்டுக்கு ரேடியஸ் வந்து R1 எடுத்துங்க. அடுத்து வந்து செகண்ட் சேட்டலைட் நம்பர் சொல்லியிருக்கீங்க, அது 2 times ஆஃப் தி பார்க்கிங் ஆர்பிட் சொன்னதுனால 2Rன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு T2 தான் வேணும். அதாவது 2 times ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கிற சேட்டலைட்டுக்கு நமக்கு டைம் பீரியட் தேவை. இப்போ வந்து T1/T2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R1/R2 ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ R1 வந்து எவ்வளோ ஆர்னு இருக்கு, R2 வந்து 2Rன்னு இருக்கு, இதுக்கு ஹோல் கியூப்னு போட்டால் RR கேன்சல் ஆயிருது. இங்கே T1 வந்து 1 day டிவைட் பை T2 அப்படின்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ வந்து என்ன வரும்? T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது T2 ஸ்கொயர், இங்கே T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/8 வருது. 1/8 வருது. அதாவது இங்கே 1/T2 ஸ்கொயர், இங்கே 1/T2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. ஸோ T2 ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க, 2√2 days. 2√2 days, இங்கே டே தானே வருது, அதனால 2√2 daysன்றதை நம்ம 11th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 point masses each equal to 1 kilogram attract one another with a force of 10⁻⁹ kilogram weight. The distance between the 2 point masses is approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா 2 point masses M1 equal to M2 equal to 1 kilogram. அடுத்து ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 10⁻⁹ kilogram weight அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நியூட்டன்ல தான் எழுதணும் ஃபோர்ஸ், அதனால 1 கிலோகிராம் வெயிட்டுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா G நியூட்டன். G வந்து 9.8னால 9.8 நியூட்டன் போட்டுங்க. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10⁻⁹ இன்ட்டு 9.8 நியூட்டன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ கேபிட்டல் G இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பார்ட்டிகல் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Gm1 M2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுல இருந்து R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Gm1 M2 டிவைட் பை ஃபோர்ஸ் Fன்னு வருது. இங்க R ஸ்கொயர் தானே இருக்கும், அதனால ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம், R கிடைச்சிருது. இப்போ G வேல்யூ 6.67 இன்ட்டு 10⁻⁻11 இன்ட்டு M1 வந்து 1, M2 வந்து 1 டிவைட் பை ஃபோர்ஸ் வந்து 10⁻⁹ இன்ட்டு 9.8 அப்படின்னு வந்திருக்கு. இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். இது இப்போ இந்த 10⁻⁹ 10⁻⁻11 கேன்சல் பண்ணா 10⁻⁻2 ரூட்ல இருந்து வெளியே இருந்தா 10⁻⁻1 அப்படின்னு நமக்கு இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே சிம்பிளை பண்ணுவோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.082 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது சென்டிமீட்டர்ல பார்த்தோம்னா நமக்கு 8.2 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அதனால 8.2 சென்டிமீட்டர்ன்றது அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ 12th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 13th கொஸ்டின் பாருங்க. Gravitational force between a point mass M and capital M separated by a distance is F. Now, if a point mass 2m is placed next to m in contact with it, the force on m due to small m and the total force on m அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு mனு ஒரு மாஸ் இருக்கு, இங்க வந்து கேபிட்டல் mனு இன்னொரு மாஸ் இருக்கு. இந்த ஸ்மால் m வந்து இந்த கேபிட்டல் m மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து Fன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா அடிஷ்னலா இன்னொரு மாசை கொண்டு வந்து இங்க பக்கத்துல வைக்கிறோம், இந்த 2m மாஸ்ன்னு வைக்கிறோம். இந்த 2m மாஸ்னால அடிஷ்னலா இந்த கேபிட்டல் M மேல ஒரு ஃபோர்ஸ் F டேஷ்னு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆக்சுவலா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் நெய்பரிங் பாடி, அதாவது இது 2 பாடி இன்ட்ராக்ஷன், இண்டிபெண்டன்ட் ஆஃப் நெய்பரிங் பாடின்னு வரும். அப்போ இந்த ஸ்மால் m கேபிட்டல் M இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பக்கத்துல எந்த மாசை கொண்டு வந்து வச்சாலும் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்மால் m ஆன் கேபிட்டல் M வந்து மாறாது. அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்மால் m ஆன் கேபிட்டல் M வந்து G கேபிட்டல் M இன்டு ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர்
இது மாறாது. அந்த எஃப் அப்படியே எஃப்னு இருக்கணும். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் எம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் எம்மும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், கேபிட்டல் 2M இந்த 2M ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எஃப் எஃப் டேஷ் ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ எஃப் டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் என்ன பண்ணுவோம் எஃப் டேஷ். அதாவது இந்த எஃப்ன்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்மால் எம், இந்த எஃப் டேஷ்ன்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை 2M ஆன் தி கேபிட்டல் எம் எடுத்துங்க. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை இந்த எஃப் டேஷ் தனியாக கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஷுக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, G இன்ட்டு எம் எம் 2M வருது இல்லையா, மாஸ் 2Mனு வருது, டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு வருது. ஆல்ரெடி உங்களுக்கு எஃப் டேஷ் இன்ட்டு இந்த 2 தனியாக எடுத்துக்கிட்டு GM பை எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் உங்களுக்கு எஃப்ன்றது ஆல்ரெடி தெரியும். அதனால எஃப் டேஷ் ஈக்குவல் டு 2Fனு வருது. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம் வந்து எஃப் பிளஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை 2M ஆன் கேபிட்டல் எம் வந்து 2Fனு எடுத்தோம்னா 3F வருது. அப்போ வந்து நெய்பரிங் மாஸ், அதாவது 2M கொண்டு வந்து வச்சாலும் ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து செகண்ட் மாஸ் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் மாறாது, ஆனா டோட்டல் ஃபோர்ஸ் மாறுது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 3F வருது. ஆக்சுவலா பிட்வீன் ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் வந்து எஃப் தான் இருக்கும், மாறாது. அதனால 13th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 3F வருது. சாதாரணமா அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு ஸ்மால் எம்க்கும் கேபிட்டல் எம்க்கும் பிட்வீன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது, எஃப் மாறாது. அதனால 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பாருங்க 14th கொஸ்டின் பார்க்கலாம். 3 equal masses of 2 kg each are placed at the vertices of an equilateral triangle and a mass of 4 kg is placed at the centroid of the triangle, which is at a distance of √2 meter from each of the vertices of the triangle. The force acting on the 4 kg mass is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு நல்ல கொஸ்டின் இது பாருங்க. இப்போ வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா மாசஸ் பிளேஸ் பண்றோம். இங்க வந்து 2 கிலோகிராம், இங்கிட்டு 2 கிலோகிராம், அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 2 கிலோகிராம் பிளேஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க வந்து சென்டர்ல வந்து 4 கிலோகிராம் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த 2 கிலோகிராம் எல்லாமே ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். எஃப் இந்த 2 கிலோகிராம் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த 2 கிலோகிராம் எஃப் இந்த டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுது. அப்போ ஏ பி சின்னு 3 பிளேஸ்ல ஃபோர்ஸ் மாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ஃபோர்ஸஸ் வந்து 120 டிகிரின்னு வரும். ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ஃபோர்ஸஸ் வந்து 120 டிகிரின்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பில இருக்கிற மாஸ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் சில இருக்கிற மாஸ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆங்கிள் தானே இருக்கு. அதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப்னு வந்துடும். இந்த எஃப்பும் இந்த எஃப், இந்த ரெண்டு எஃப் உடைய ரிசல்டன்ட் எஃப் இந்த மாதிரி வருது. அப்போ பில இருக்கிறது, அதாவது 2 வெக்டார்ஸ் வந்து 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு வரும். இது வந்து பேரலோகிராம் வெக்டார் ஆஃப் அடிஷன்ல இருக்கு. பேரலோகிராம் வெக்டார் அடிஷன்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 cos θ வரும். இங்கே ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பார்ட்டிகல் பி, அடுத்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பார்ட்டிகல் சி ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆனால் F1 போட்டேன். θ வந்து 120 டிகிரி வருது இல்லையா? cos 120 எவ்வளோ வரும்னா -1/2 வரும். அப்போ cos θ பிளேஸ்ல -1/2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதை சால்வ் பண்ணா எஃப்னு கிடைச்சிரும். அதனால நல்லா ஞாபகம், 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஆங்கிள் பைசெக்ட் பண்ணும். அது அடுத்து ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் வரும். புரிஞ்சுங்களா இது? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த பார்ட்டிகல் ஏ எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் அடுத்து இந்த பிஎன்சி ரிசல்டன்ட் எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன வந்துடும்னா 0. டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ், அடுத்து கன்சர்வேட்டிவ், சென்ட்ரல் ஃபோர்ஸ், அடுத்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது கரெக்ட். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், அடுத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு ஆன்சர் பியும் சியும் வர்றதுனால அப்போ போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இந்த 15th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. 16th கொஸ்டின். Which of the following statements about the gravitational constant is true? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா F is equal to Gm1 m2 by r ஸ்கொயர் சொல்றேன் இல்லைங்களா? இதுதான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதை தான் சொல்றாங்க. இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, அதனால ஃபோர்ஸ் கிடையாது. இட் ஹாஸ் நோ யூனிட் கிடையாது. ஜிக்கு யூனிட் இருக்கு. என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஜி வந்து வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜி இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. FR ஸ்கொயர் பை M1 M2 எப்படி இருக்குதா? அப்போ எஃப்க்கு வந்து நியூட்டன் போடுங்க, ஆருக்கு வந்து மீட்டர் போட்டீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? ஸோ ஜி வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. சரிங்க, அதனால நோ யூனிட் இருக்கு. இட் ஹஸ் சேம் வேல்யூ இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்.
அதாவது எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல சேம் வேல்யூ சொல்றாங்க. நம்ம வேற சிஸ்டம்ல பார்க்கலாம். G = 6.67 × 10⁻11 போட்டு சிசிஎஸ் யூனிட்ல போட்டு நியூட்டன் வந்து டைன் போடணும். டைனுக்கு வந்து 10⁵ டைன் போடணும். அடுத்து மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 10⁴ சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுங்க. கிலோகிராம் ஸ்கொயருக்கு 10⁶ கிராம் ஸ்கொயர்னு போட்டுங்க. ஏன்னா 1 கிலோகிராம் = 10⁻³ கிராம். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 10⁵ இந்த 10⁶ இங்க கேன்சல் பண்ணா இங்க ஒரு 10⁴ கேன்சல் பண்ணா 10⁻³ வரும். அப்போ 10⁻³ இந்த 10⁻11 கேன்சல் பண்ணீங்கன்னா G = என்ன வருதுன்னா 6.67 × 10⁻8 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் ஸ்கொயர் வருது. அப்படின்னா யூனிட் பாருங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர்ல வரும்போது ஆன்சரும் டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் ஸ்கொயர்ல வரும்போது ஆன்சர் டிஃபரெண்டா இருக்கு. அதனால வந்து டிஃபரெண்ட் யூனிட்ல டிஃபரெண்டா தான் இருக்கும், சேம் வராது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மீடியம் இன் விச் தி பாடி ஆர் கெப்ட். ஆக்சுவலா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து மீடியமே டிபெண்ட் ஆகாது. மீடியம் வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட், இஸ் நாட் டிபெண்ட், டஸ் நாட் டிபெண்ட், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அப்படின்னா வந்து கேபிட்டல் G வந்து டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். எந்த மீடியம்ல பிளேஸ் பண்ணாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமாவே இருக்கும். இது ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாசஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட். அதனால இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மீடியம் இன் விச் தி பாடிஸ் ஆர் கெப்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர்ஸ் ஆஃப் மூன் அண்ட் எர்த் இஸ் d. The mass of earth is 81 times the mass of the moon. At what distance from the center of the earth the gravitational force on a particle will be 0 அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல क्वेश्चन பாருங்க. இப்போ வந்து இதுதான் எர்த்னு எடுத்துங்க. இந்த மாஸ் வந்து 81 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி மூன். மாஸ் ஆஃப் தி மூனை m னு எடுத்துங்க. இப்போ இது ஸ்மால் m, மூன் மாஸ் m னு வச்சுங்க, எர்த் மாஸ் வந்து 81 m னு எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க d னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்கேன். இந்த பாயிண்ட்ல ஒரு பார்ட்டிகிளை பிளேஸ் பண்றேன், m டேஷ் என்ற பார்ட்டிகிள் பிளேஸ் பண்றேன். எர்த்துடைய சென்டர்ல இருந்து இது x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மூன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா d - x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எர்த் வந்து இந்த பார்ட்டிகிள் மேல ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது, அது F1 எடுத்துங்க. மூணு எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் F2 எடுத்துங்க. எர்த் அட்ராக்ட் பண்றதுனால டுவர்ட்ஸ் லெஃப்ட் போட்டிருக்கேன், மூணும் அட்ராக்ட் பண்ணுறதுனால டுவர்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தானப்பா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் 0னா F1 அண்ட் F2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் தான் டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரும். அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G m1 m2 by r². அப்போ m1 வந்து பார்த்தீங்கன்னா எர்த் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து 81 m இன்ட்டு மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் m டேஷ் போட்டு டிவைட் பை x² போட்டுங்க. ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி மூன் போடும்போது என்ன வரும் பாருங்க, G இன்ட்டு மாஸ் ஆஃப் தி மூன் m போட்டு மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் m டேஷ் போட்டு டிஸ்டன்ஸ் வந்து d - x ஹோல்² அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம், m டேஷ் இந்த ஸ்மால் m இந்த ஸ்மால் m இந்த g கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, 81 ரூட் எடுத்தா 9 டிவைட் பை x இஸ் ஈக்குவல் டு 1 பை d - x. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ரீஅரேஞ்ச் பண்ணா 9 இன்ட்டு d - x இஸ் ஈக்குவல் டு xன்னு வருதா? அப்போ 9d - 9x இஸ் ஈக்குவல் டு xன்னு வருதுங்களா? ஓகே, இப்போ 9x அந்த பக்கம் வச்சுன்னா 9d இஸ் ஈக்குவல் டு 10x. இது வந்து நல்லா பார்த்துங்க d. ஓகேங்களா? இது வந்து d. அப்போ d இஸ் ஈக்குவல் டு பாருங்க, இங்க வந்து 9d இந்த x அந்த பக்கம் வச்சுன்னா 10x ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 9d இஸ் ஈக்குவல் டு 10xன்னு வந்திருக்கு. இதுல இருந்து x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90/10. அப்போ 90/10 டிஸ்டன்ஸ்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அப்போ பார்ட்டிகிள் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணணும்னா இந்த xன்றது 90 மொத்த டிஸ்டன்ஸ் 90/10ல பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆன் தி பார்ட்டிகிள் 0ன்னு வருதுப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. 18th क्वेश्चन. Two balls each of radius or equal mass and density are placed in contact, then the force of gravitation between them is proportional to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு ஸ்பியர் இருக்கு, இது ஒரு ஸ்பியர்னு எடுத்துங்க, அடுத்து இது ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே மாஸ் ஈக்குவல், டென்சிட்டி ஈக்குவல், ரேடியஸ் ஆல்சோ ஈக்குவல், ரேடியஸும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2r எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G m1 m2 by r². m1 வந்து m, m2 m by r². r²ன்றது 2r ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் them 2rன்னு வருது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த எல்லாமே ரேடியஸ்ல தானே எழுதணும். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தானே. அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடுங்க. வால்யூம் வந்து 4/3 πr³ வரும். 4/3 πr³ வருது. கரெக்டுங்களா? அப்போ மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்ட்டு 4/3 πr³ இருக்கணும். இங்க m இன்ட்டு m m² இருக்கு இல்லையா? அப்போ g இன்ட்டு மாஸ் ஸ்கொயருக்கு போடும்போது டென்சிட்டி ஸ்கொயர் இன்ட்டு 4/3 ஸ்கொயர்
இன்ட்டு பை ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் டிவைட் பை 4r ஸ்கொயர் வருது. நமக்கு வந்து இங்க டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஜி கான்ஸ்டன்ட் 4/3 கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் இந்த 4 கான்ஸ்டன்ட். அதனால ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நியூமரேட்டர்ல ஆர் கியூப் பவர் 2 தானே இருக்கு, அதான் ஆர் பவர் 6ன்னு போட்டுங்க. டினாமினேட்டர்ல ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு, ஆர் ஸ்கொயர்னு போட்டுங்க. இந்த 4 இந்த 6 2 கேன்சல் பண்ணா இங்க 4 வரும். ஸோ தட் ஃபோர்ஸ் வேரியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 4. இது வந்து இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான். 2 balls each of radius ஆர் ஈக்குவல் மாஸ் அண்ட் டென்சிட்டி ஆர் பிளேஸ்ட் இன் கான்டாக்டா இருந்தா, இப்படி இருந்தா மட்டும் தான் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து வந்து 19th கொஸ்டின் போறோம் நம்ம. 19th கொஸ்டின் பாருங்க. If the distance between the sun and the earth is increased by 3 times, the attractional force between two becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நமக்கு சம் கான்ஸ்டன்ட் g இன்ட்டு m1 m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் தானே போகிறது. g இன்ட்டு m1 m2 இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் என்ன மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் k பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், 3r எடுத்துங்க. இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து k பை ஆர் ஸ்கொயர் வச்சுங்க. அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் F2 என்ன வரும் சொல்லுங்க, k பை ஆர் வந்து 3r ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டீங்கன்னா, அப்போ F2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா 1/9 ஆஃப் k பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. k பை ஆர் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க, F1 தெரியுது. அப்போ F2 இஸ் ஈக்குவல் டு F1/9 வந்திருக்கு. இப்போ நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் தானே வேணும், அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் வேணும். அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ வேணும்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100% அப்படின்னு எடுக்கணும். இதுதான் ஃபார்முலா. எப்பவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூக்கு இதுதான் ஃபார்முலா எடுக்கணும். F2 வந்து பாருங்க F1/9 இருக்கு, மைனஸ் F1 டிவைட் பை F1 வந்துருச்சுங்களா, இன்ட்டு 100% அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ F1 வந்து நம்ம காமனா எடுத்துருங்க. F1 காமனா எடுத்துட்டு கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என்ன வரும், 1/9 மைனஸ் 1 இன்ட்டு 100%. கரெக்டுங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் இது எல்சிஎம் எடுத்தா 9 மைனஸ் 1 மைனஸ் 9 வருதுங்களா. இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, உங்களுக்கு 1 மைனஸ் 9 வருது. அப்போ 1 மைனஸ் 9 வந்து மைனஸ் 8/9. மைனஸ்ன்றது டிக்ரீசிங் அர்த்தம். சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணுவோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும்னா 89% வருது. அப்போ மைனஸ்ன்றது டிக்ரீஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்னா அந்த ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீசிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 89% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து 3 டைம்ஸ் ஆயிருச்சுன்னா, 3 டைம்ஸ் இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸோட 3 டைம்ஸ் ஆயிருச்சுன்னா, அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை சன் அண்ட் தி எர்த் வந்து 89 டைம்ஸ் 89% குறைஞ்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A spherical planet far out in space has mass 2m and radius a. A particle of mass small m is falling near its surface. What will be the acceleration of the particle? And the acceleration is acceleration due to gravity. ஓகேங்களா? acceleration due to gravity என்ன ஃபார்முலா, gm by r ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2m சொல்லியிருக்காங்க, ரேடியஸை ஏன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ g is equal to, அதாவது acceleration of the particle அந்த பர்டிகுலர் பிளானட்டுக்கு, அந்த பிளானட்டுக்கு நம்ம போட்டோம்னா g இன்ட்டு மாஸ் வந்து 2m, மாஸ் வந்து என்ன வந்திருக்கு 2mன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? மாஸ் வந்து 2m அப்படின்னு எடுத்துக்கிறோம். டிவைட் பை r வந்து நமக்கு ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்ததுனால a ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ g இன்ட்டு 2m டிவைட் பை a ஸ்கொயர் அப்படின்றது தேர்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆன்சர்.